அம்மா பையன் சொல்ற மாதிரி இந்த வேலை 11 மணிக்கு வந்துருக்கோம். அதே நான் தான் புளித்தீங்களா எப்படி என்ன ஆளானான்னு எனக்கு எல்லாம் தெரியும் தம்பி. நானும் அப்படித்தான் தாளாட்டம். நான் சீரகா அப்படின்னா நான் தான் புளித்தின்னு சொல்லி பசங்களை செஞ்சு சாரா வாங்கி குடிச்சு எல்லாத்தையும் அடிச்சுட்டு இருந்தேன். குடிச்சு அடிப்பேன். ஒரு நிகழ்ச்சி நடத்தினா கூட எங்களை கேட்பாங்க. ஏன் கேட்பாங்க? இவங்க சட்டை பண்ணுவாங்க நிகழ்ச்சி நின்று போயிருந்து சொல்லி அப்படின்னு சொல்லி எனக்கு கேட்பாங்க. வந்து எங்களை பிரச்சனை பண்ணாத இருக்குப்பா நிகழ்ச்சி நடத்தலாம் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தவன குண்டமேட்டூர்ல எப்ப பஸ் ஸ்டாப்ல உட்கார வச்சு 40 பேர் அந்தே குத்துறாங்களா அதுல இன்னுமா அடிவாங்கிட்டு தான் இருக்கிற வெளியே ஒருத்தர் கூட அந்த மாதிரி இருந்தவன சிவகாமிக்காரன என்னையே வேலை விட்டாங்க. நீ எம்மாந்திரா சாதாரண பாத்தியா கருப்பனார் சாதாரண ஆளுங்கறியா? கோழி தூக்கி கட்டிட்டு போயிருவோம் நாளையில. கோழி தூக்கி கட்டிட்டு நானு தெரியுமா? அப்புறம் வேலை விடுறதுக்கு வரது நம்மள வந்தானான்னு சொல்லி அப்படியே ஒரு கரண்டி எண்ணெய் கொடுத்து அப்படியே அந்த காட்டுல நிக்க வச்சுட்டாங்க. நிக்க வச்சாரு அவரு. ஆனா நான் மகனே மனங்கொண்ட தலையா பெருக்கானா குழியா இருக்குது. ஒரே மங்க விட மாட்டேங்கிறான். எங்க ஊடி சந்தில அப்படித்தான் ஊதி நல்ல பாப்பு விட்டுறாங்க. வட வேற ஒருத்தர முட்டுவாங்க. முட்டி முட்டி கறி தின்னுட்டு அதானே விட்டு தொலைச்சு விடாத. இந்த சபை நாடி வந்திருக்க நான் யார்? கரித்த மேனி. இது என்ன மண்டமச்சிரா? சொந்தாமுடி சொந்தாமுடி. இது பாக்குறதுக்கு மண்டமச்சிர மாதிரியே தெரியல. பின்ன எப்படி தெரியுது? கரித்த மேனி பெருத்த உடல். பெருத்த உடல் யாருக்குமே அஞ்சாத நெஞ்சு கொண்டவர். அந்த பசுக்காரனா அப்படியே உள்ள விட்டு பெருத்த உடலோடு வந்திருக்கேன். நான் யாரு? நீ யாரு? என்னுடைய பேர் என்ன? என்னுடைய பேர் தான் கொள்ளக்காரா மத்தலக்கார பையன மில்லு வெட்டிக்கு தடா பாவேன். அங்க போனா தடா எங்கேயோ ஒண்ணு தென் திசையில் வாழக்கூடிய யானை முதல் எறும்பு கடைசி 84 லட்சம் உயிரினங்களையும் அகில உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களையும் பிடிக்கக்கூடிய என்னுடைய பேர் யமன். யமதர்மனிகா. மனுஷன் வந்திருக்கிறான். பையன் மாதிரி கொஞ்சம் கூட அசரான். காலன் என்று சொல்லக்கூடிய யம தர்மன். நீங்களா? ஆமா. ஆனா இவரை பார்த்தா எங்க அப்பா பார்த்த மாதிரியே இருக்கு. அப்பா பார்த்த மாதிரியே இருக்குது. வாயில வர்ற எங்க அப்பா இந்த நாடகம் வச்சா எங்க அப்பா தான் அதுல சூரவேசம் போடுவாரு. முடி எங்க அப்பா சொந்தமா முடி வளர்த்தாரு. அப்பா பேரு தெரியுமா? உங்க அப்பா பேரு நான் கேட்டியா? அப்பா பேரு பட்டக்காரர் சாராய வைக்கிறாரு. ஆமா பட்டக்காரன்னா எல்லாத்துக்கும் தெரியும். அப்ப அப்படி வருவாரு. அப்படியே நாங்களாம் கூத்து பழகாதப்ப நாங்களாம் கூத்து பாத்துக்கிட்டு இருக்கல. நாங்களாம் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் எங்க அப்பா வெளியே வந்தாருன்னா எல்லாம் போய் அவங்க அப்பா மாட்ட வந்துடுவாங்க. அந்த மாதிரி ஆளு எங்க அப்பா செத்து இப்ப 20 வருஷம் ஆகுது. எங்க அப்பா வேசத்தை அப்படியே போட்டிருக்கிறேன். அப்படின்னா இவனையும் சாவ சொல்றியா? சொல்லலையா? சாட்டை எடுத்து அடிச்சுனா காசே வேணாம்னு சொல்லி போய் தறி போட்டுக்கணும். வாடா 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 வாடா. என்னுடைய பேர்
ஏம தர்மனா இருந்தாலும் என்னையும் வெட்டாங்களே. அப்பா ஆறு என்ன பெக்கங்காட்டி விநாயகாதிபதியா அலற அலர்னா அலறி விட்டா. என்னுடைய அப்பா யாரு, அம்மா ஆறு, மொத்தம் 12 கணக்கு இல்லடா. என்னுடைய தந்தை தான் சொரியன். சூரியனுக்கு அந்த பாடு பாட்டா பக்கத்து சூரியன் அம்மாலா பாத்துருக்கான். பகலிலே ஒளி வீசக்கூடிய சூரியன் என்னுடைய அப்பா. பகவான் தந்தை, தாய் சாயாதேவி. சாயாக்கிறாங்களாமா. எல்லாமே எடுத்து குடிச்சிட்டு போவாங்க. எங்கப்பா வைக்கிறாங்க? சாயாதேவிக்கும் சாயாதேவிக்கும் சூரிய பகவானுக்கும். நீங்க ஒண்டிதானா? நாங்க எத்தனை பேர் பிறந்தோம்? பெசையாத அந்த நேரம் வந்து நாங்க சரியா 2. யாரு சிங்கக்குட்டி இங்க இருக்குது. முதலிலே பிறந்தவன் யமன். என்னுடைய தம்பி இருக்கிறானே சனீஸ்வரன். நீ தர தம்பியா? சண்டாளா யமங்கிட்ட கூட டக்குன்னு தூக்கிட்டு போயிரு. நீ என்னுடைய தம்பி என்னுடைய தம்பி ஒரு உயிரினங்களை ஆட்டி படைப்பான் 7.5 வருஷம். எப்படியோ என்ன விட்டுட்டு போயிட்டான் சண்டாளா. நல்லவனாயிருந்தா தப்பித்து பிழைச்சுக்குவான், கெட்டவனாயிருந்தா கடைசியா கொண்டுட்டு போறது ஒட்டுக்கா நானு. ஆட்டி படைக்கிறாள் அந்தாலே அதுல நல்லா அதுல திரிந்து இருந்து இருந்தானா இருப்பான். மீறி அதுலயும் திறந்தெல்லாம் நீங்க கொண்டு போய் இறஞ்சாச்சு மாவு பேல இருந்து ஹோட்டல் கடையில ஏப்பா அப்படி எப்படி பட்டீங்களே பிடிப்பீங்க? 2 பேர் பிறந்து இருந்தாலும் அகில உலகத்தில் உள்ள அனைத்து இந்த பூமிக்கு உடம்புதான் சொந்தம், ஆனா உயிர் உனக்கு சொந்தம், எனக்கு சொந்தம். அந்த ஆயில் அவங்களுக்கு முடியுது இப்படி அப்படின்னு எப்படி உங்களுக்கு தெரியும்? எனக்கு பக்கத்துல காலதூதர் சித்ராபுத்தன் உண்டு. செத்த புத்திரம் இருக்கிறாங்களா? எனக்கு மந்திரி உண்டு, சித்ராபுத்திரர்கள். சித்ராபுத்தன் உண்டு. அவனை வரவழைத்து ஏட்டை சோதிக்கு சொன்னா ஏட்டை எடுத்து பாப்பான், பிரிச்சு பாப்பான். இன்னைக்கு ஆற பிடிக்கணும், எங்க போகணும் அப்படின்னு அவனுக்கு தெரியும். சொன்னான். ஆனால் நல்லவனாயிருந்தா தங்கத்தேர் முத்துத்தேர் பவளத்தேரில வச்சு அழுங்காம கூட்டிட்டு வருவோம். கெட்டவனா இருந்தா சித்திரவதைகளை செய்ய அந்த உயிரை எடுத்து கொண்டு போவோம். ஓ அப்படி ஒரு கணக்கு இருக்குதா? நல்லபடியா இருந்தா நல்லபடியா கொண்டு போவோம். ரொம்ப அநியாயம் அக்கிரமம் ஒன்னாட்டம் மத்தாலக்காரன் அநியாயம் பண்ணிட்டு ஊரை ஏமாத்திக்கிட்டு நல்லவனா. ஆமா நல்லவனை கொண்டு போய் எங்க சேர்த்துவீங்க? நல்லவனை சொர்க்கத்தில் சேர்த்துவோம், கெட்டவனா கெட்டவனை அட்டக்குழி அர்ணக்குழி இப்படி என்று சித்திரவதைகளை செய்ய வைப்போம். என்ன பாவம் செஞ்சானா அதுக்கு அவனுக்கு தண்டனை கொடுப்பீங்க. தண்டனை கொடுப்போம். புள்ளை பால் வந்து கேக்குறவங்களுக்கு 1 லிட்டர் பால்ல 1.5 லிட்டர் பால் தண்ணி பால் கலந்து கொடுக்குறாங்க. அந்த அந்த அவனுக்கு என்ன தண்டனை கொடுப்பீங்க? அவனுக்கு அந்த கூட்டிட்டு போய் சிரிக்கிற தண்டனையா? சாமி இவங்க அப்பா பட்டச்சாராய வித்து பொட்டு நிறைய பணத்தை வச்சிருந்தாரு. அவரு கணக்கு தெரியாது, 10 ரூபா நோட்டு எத்தனை நோட்டு கணக்கு தெரியாது. அதுல நிறைய பேர் திருட்டி வந்தீங்களா நல்லா. அப்ப அது வந்து என்ன நான் கம்பள என்ன சொன்னேன், இன்னும் இறங்கணும்னா இவன் 2 தறி போட்டது ஒரு பொம்பளை கை வச்சு அடவு வச்சு வித்து திரும்பிட்டான் தாயே. இவனுக்கு என்ன சாபம் கொடுக்கலாம்? அடுத்த முன்னாடி கை எங்க ஆளுங்க இப்ப இருக்கிற ஆளுங்க கூட சொல்றது கூட நான் மறைச்சு போடுவேன். நீ சொன்னீங்கன்னா அப்படியே உண்மையே சொல்ற மாதிரி அடிச்சு சொல்ற மாதிரி தெரியுது. ராசா பொறுமையா நினைக்க மாட்டேன். போங்க குழந்தை பால் கேட்டவருக்கு அந்த பாலிலே தண்ணீர் கலந்து கொடுக்கிறாங்கல்லவா, அந்த பாலை அறிந்து அந்த குழந்தையுடைய வயிறு எப்படி எரியுமோ அதே போல அவருடைய உயிரை பிடித்துக் கொண்டு சென்று அத்த குழியில போட்டு சித்திரவதைகளை செய்வோம். அவசரத்துக்கு 5000 ரூபாய் காசு கேட்டா அதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த வட்டிக்கு விடுற அயோகி பசங்க 15 ரூபாய் வட்டின்னா கொடுக்குறேன் இல்லன்னா கொடுக்க மாட்டோம் அப்படின்னா வாங்கிக்க இல்லன்னா விட்டுரு அப்படின்னு சொல்லி 5 ரூபாய் வட்டிக்கு 20 ரூபாய் வட்டிக்கு வாங்குறாங்களே அந்த அயோகி பசங்களை என்ன பண்ணுவேன்? அவர்களை என்ன செய்வேன்? அந்த உயிரை பிடித்துக் கொண்டு எமலோகம் கூட்டிக் கொண்டு பாம்புகளை விட்டு கொத்த வைப்பேன். நான் கேட்டுக்கணும் ஒவ்வொன்றும் மாதிரி விளக்கத்தான். சரி சதுரடி பிரச்சனையான நானத்தா பார்த்து அத போய் சதுரடி வெறும் 30 ரூபாய்க்கு வாங்கி அந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சு சதுரடி 650 ரூபாய் 750 ரூபாய்க்கு விற்கிறாங்களா அந்த திருடி ரியல் எஸ்டேட் காரன் என்ன பண்ணுவாங்க? நம்ம செட்டு வாதல ஏன்டா இப்படி பழிவாங்க? அவரு அந்த வேலையை செய்யறாரு.
ஏன்னா அவரு கம்முன்னு மனுஷன் போயிட்டு இல்ல அவங்கள என்ன செய்வீங்க? அவர்களையும் எவ்வளவு கூட்டிக் கொண்டு அங்கே சென்று அங்கே போட வைப்போம். அங்க பிளாட் போட அந்த பிளாட் அங்கேயும் போய் போட்டா அவர்கள் மேல உலகத்துல போய் பிளாட் போட்டா அங்கேயும் போட்டுருவாங்கப்பா. அவருக்கும் தண்டனை உண்டு. சரி, என்னதான் புருஷன் நன்மையும் வருத்தமா பார்த்து பொத்தி கொண்டாட்டி பாத்துக்கிட்டாலும் புருஷனை விட்டுட்டு அடுத்த மட்டும் போலான்னு நினைக்கிறாளே, அவளை என்ன பண்ணுவீங்க? இங்கிருந்த அந்த உயிரை தரான இழுத்து கொண்டு சென்று யமலோகத்திலே பாவாடை தாவடியோட எடுத்துட்டு போவீங்களா இல்ல வேற அம்மனமாவா? உயிருக்கு துணி கிடையாது. வேடிக்கை பார்க்கலான்னு பாக்க பிறந்தது எப்படியோ அதே போலதான் அந்த உயிருக்கும். பிறந்த மேடியோடு தரணி இழுத்துட்டு போவீங்க. இழுத்து கொண்டு சென்று அங்கே யமலோகத்தில கால ரெண்டையும் மேல கட்டி தலைகளை தான் தொங்க விட்டு கீழே நெருப்புகளை பொருத்தி விடுவோம். பொம்பளைங்க கண்ணு கருத்துமா இந்த புருஷனை வந்து அப்படி என்னதான் இது பண்ணி பாதுகாப்பா வச்சிருந்தாலும் அவன் பொண்டாட்டி விட்டுட்டு அடுத்த பொண்டாட்டி மேல ஆசைப்பட்டுக்கிட்டு போய் அங்க போய் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறானே, அவனை என்ன பண்ணீங்க? அவனையும் தானே அவனுக்கு கட்டப்பாறைகளை காய வைத்து சொருகுவோம். அவருக்கு ஒரு தண்டனை உண்டு. எல்லாருடைய உயிரும் போகும். இந்த யமனுடைய உயிர் எங்க இருக்கு தெரியுமா? எல்லாத்தையும் நீங்க எப்பயுமே சாக மாட்டீங்களா? கேட்டிய ஒரு கேள்வி. அகில உலகத்திலே என் உயிர் எப்ப போகும்? எல்லாத்தையும் முடிக்கிறேன் நானு. என் உயிர் மட்டும் எங்க இருக்கு தெரியுமா? நீதி நேர்மை தவறிவிட்டேன். ஆனால் நான் ஆட்சி செய்யக்கூடிய சிமாதனத்துக்கு மேல ஒரு முடியில ஒரு மலையே தொங்கும். என்னப்பா ஒரு முடியில ஒரு மலை தொங்குதாமா? ஒரே ஒரு முடியில. அது ரொம்ப சின்னதா இருக்குமா? தம்பி, இந்த முடி இருக்குதுல்ல மசுரு, எங்க ஊர்ல பொம்பளைங்க எல்லாம் மசுரு தான் சொல்லுவாங்க. மசுரு. இந்த முடியில ஒரு மலையே தொங்கிட்டு இருக்குது மேல, தலைக்கு மேல. ஆட்சி செய்யக்கூடிய சிமாதானத்துக்கு மேல. எனக்கு கீழே கல்லாறு, முள்ளாறு, நீராறு, நெருப்பாறு ஓடுது. நான் நீதி நேர்மை தவறிவிட்டேன். ஆனால் அந்த முடியாகப்பட்டது அருந்து அந்த மலை என்னுடைய சிரம் மீது விழும். நான் கீழே விழுந்து இறந்து விடுவேன். பார்ப்பா, இவர் உயிர் அப்பதான் போகும். ஆனா நீதி நேர்மை தவறி விட்டால் ஆனால் தான் உங்களுக்கு சாவு. ஆனா இன்னொரு விஷயம், இந்த காட்டுக்காரு 6ஆம் நாள் சரி கூட்டு பார்த்துட்டு இருந்தாலும் சரி, காலையில 5 கிளப்பையோ 9 கிளப்பையோ விட்டு ஓட்டுனீங்களா காய்ச்சி 1200 ஒரு மணி நேரத்துக்கு கேட்பாங்க. தயவு செய்து யாரும் அப்படி ஓட்டாதீங்க. பாரு, காலையில புருஷ மட்டாட்டி காட்டுக்காரு 2 பேர் வந்துடுறீங்க. இந்த ஆளு கமர் அடிக்க படுக்க வச்சு 2 பேரும் காலை பிடிச்சிட்டு எடுத்தா பல்ல காடு ஓட்டி விட்டு. எனக்கு எத்தனை அழகு? 32. எனக்கு 47. ஏரி வேலை கொடுத்தவங்க தப்பு போச்சு. தம்பி தம்பிங்கிறேன். இப்ப எதுக்கு வச்சிருக்கீங்க? இன்னைக்கு யார பிடிக்கணும், எங்க போய் பண்ணணும் அப்படின்னு ஹெல்மெட் எடுத்து வண்டியில மாட்டிக்கோன. எங்க போய் பண்றதுன்னு தெரியாது. என்னுடைய மந்திரியை கூப்பிடு. சித்ராபுத்திரன் அதை எடுத்து ஏப்பா வாப்பா சித்ராபுத்திராளா? சாமி பகவானே, சித்ரா குப்தா. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு சித்திரபுத்திரன் நீங்களே பிடிச்சிட்டு போயிருக்கீங்க. 3 மணி சும்மா இருக்கு, நீங்க பிடிச்சிருப்பீங்க சாமி. நான் வேற உயிர் பிடிக்க போனேன். அந்த சமயத்துல ஏதாவது நடந்திருக்கலாம். பாருங்க. சரி, இன்னைக்கு யாருடைய உயிர் போகுது? யார பிடிக்கணும்? ஏதாவது அரைப்போதையில ஏதாவது மாட்டிக்கிட்டு சொல்லிவிடாடே. நல்லா பாரு. தெரியுதா? எங்க ஆயா என் மேல ஜெயம் பண்ணா இருக்கிறோம். அதை ஏன் சொல்லி போடாடே. யார்? சிவன் அமர்தாபுரி ஒரு பகுதியில வாழும் மருத்துவ அம்மைக்கும் மிருகண்டையருக்கும் ஒரே மகன். அவன் பெயர் மார்க்கண்டையன். அவனுக்கு இன்று ஆயுள் முடிகிறது. அப்படியா? அவன் நல்லவனா கெட்டவனா? மிக மிக நல்லவன். நல்லவன் என்றால் தங்க பல்லாக்கு முத்து பல்லாக்களை வைத்து அந்த உயிரை கொண்டு வர வேண்டும். கெட்டவனா இருந்தால் சரி,
பாச கயிற்றை போட்டு உயிரை தரன்னு எடுத்துக்கிட்டு போகணும். நல்லவன். ஆமா. அப்படி என்றால் நம்மளுடைய காலதூதர்களை விட்டு அவனை உயிரை பிடித்து வர சொல்வோம். என் அம்மாவும் உங்க அப்பாவும் எப்படி பெற்று வச்சிருக்காங்க பையனை? என்னப்பா மாதிரி எப்படி மொழி ஒரே மாதிரியே. தம்பி, இது இருந்தா என்ன போனா என்ன? அதான் வேலை செய்யுது. மனிதனுக்கு முக்கியம் என்ன தேவை? கையும் வாயும் தான் தேவை உனக்கு நோண்டிருக்கு. வரட்டுமா? சென்று வா. பகவானே, காலதூதர்கள் அங்கே அரண்மனையிலே 4448 காலதூதர். என்ன செங்க என்ன கொக்கல் கொடாப்பட்டாய் வாங்கடா ஜாய். கொக்கல் கொடாப்பா கொடாப்பா. எங்களுக்கு தெரியவில்லையா? ஆண்டான் செங்கண்ணன். ஆண்டான் செங்கண்ணன். நான் கருங்கண்ணன். உங்களுக்கு என்ன வேலை? எங்களுக்கெல்லாம் எங்க பாஸ் இருக்கிறாரு. கொலகேஸ் பாசா. மகாராஜா, எங்க மகாராஜா மயில புடுங்க சொன்னா புடுங்கி புடுவே. பிடிங்கி விட்டு போயிடாத. உயிரை பிடிக்குவோம். அவர் குடிக்கிற சொன்னாருப்பா. உங்க பாத்து கூப்பிட்டாரு. எங்க பாஸ் எங்க அருமையா தெரியும். தலைவனா அதானே மகாராஜா வணக்கம். ஆமா என்ன கோமட்ட யாரா கோமட்ட? இன்று உங்களை எதனால் வரவழைத்தேன் தெரியுமா? என்ன காரணம்? இன்று இங்கிருந்து நெட்டா திருக்கடையூர் சென்று அங்கே மார்கண்டன் இருக்கிறான். ஆமா, சரி. அவனுடைய உயிரை நீ பிடித்து வர வேண்டும். அவனுக்கு ஆயுள் முடிந்து விட்டதா? ஆயுள் முடிந்து விட்டது. நல்லவன். அவன் நல்லவனா கெட்டவனா? நல்லவன். அவனை எப்படி கொண்டு வருவது? பொன்மயமான மரத்துல வச்சு அழுங்காம கூட்டிட்டு வாங்க. தவறி விட்டது, மன்னித்துக் கொள்ளுங்கள். போய் வருகிறோம். திருக்கடையூர் போயிட்டு வாங்க. ஏய், செங்கண்ணா, போலாமா? திருக்கடையூர் தன்னை தேடி